டிஎன்டெட் 2025 பேப்பர் 2 தமிழ் கொஷின்ஸோட ஆன்சர்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 31லேருந்து 60 வரைக்கும் இருக்கு உங்களோட புக்லெட் சீரீஸில். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணிக்கோங்க. 5ஆம் மற்றும் 7ஆம் வேற்றுமையில் இடம்பெறும் வேற்றுமை உருபு எது? விடை இல். 5ஆம் வேற்றுமையில நீங்கள் பொருள்ல வரும், 7ஆம் வேற்றுமையில இடப்பொருள்ல வரும். இது நமக்கு 8ஆம் வகுப்பு பக்க எண் 87ல பாக்ஸ்ல இருக்கும், பக்கத்துல பாக்ஸ் கண்டென்ட்ல இருக்கும். சோ 5ஆம் மற்றும் 7ஆம் வேற்றுமை உருவில் இடம்பெறும் வேற்றுமை உருபு இல். கபிலர் என்ற சொல்லிற்கான மாத்திரை அளவு ரொம்ப எளிமையான கேள்வி. 3 நமக்கே தெரியும். உயிர்மை எழுத்துக்கெல்லாம் 1, ஒற்று எழுத்துக்கு அரை மாத்திரை அப்படின்றது நமக்கே தெரியும். இது 6ஆம் வகுப்பு முதல் பருவத்துல 16ஆம் பக்கத்துல இருக்கு. ரொம்ப எளிமையான கேள்வி இது. அடுத்தது, கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவையாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்கள். பேப்பர் 1, பேப்பர் 2 ரெண்டுமே எழுதுறவங்களுக்கு இந்த கேள்வியை நீங்க முந்தின நாளே பார்த்திருப்பீங்க. பேப்பர் 1லயும் இதே கேள்வி நமக்கு இடம்பெற்றிருக்கும். திரிச்சொல். இது எங்க இருக்கு அப்படின்னா 7th term 2ல பேஜ் நம்பர் 19ல இருக்கு, பக்க எண் 19ல இருக்கு. அடுத்தது 34, வைப்பு என்னும் சொல் குறிக்கும் பொருள். நிலப்பகுதி. இது 8ஆம் வகுப்பு முதல் பாடத்துல இருக்கு, 2ஆம் பக்கம். வைப்பு என்னும் சொல் குறிக்கும் பொருள் நிலப்பகுதி. 35, நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அஃது டேஷ் எனப்படும். புணர்ச்சியே எதுக்கு நடைபெறும்னா நிலைமொழியோட இறுதிக்கும் வருமொழியோட முதலுக்கும் தான் நடக்கும் புணர்ச்சியே. அப்ப நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது இறுதி எழுத்து இல்லையா, உயிர் ஈற்று புணர்ச்சி. இறுதினாலே ஈற்று, அதுவும் எதுல முடியுது, உயிரீற்று புணர்ச்சி. இது எங்க இருக்கு அப்படின்னா 9th 169வது பக்கத்துல இருக்கு, புணர்ச்சியில வரும். 36, ஏழைக்கு உதவுதல் சாலச் சிறந்தது என்பது இத்தொடரில் சாலச் சிறந்தது எவ்வகை சொல்? சால. சால அப்படின்னா மிகுதி அப்படின்னு அர்த்தம். அப்போ உரிச்சொல். சால, தவ, நனி, கூர், கழி, தட இதெல்லாம் நமக்கு உரிச்சொல் இல்லைங்களா? இது எங்க இருக்கு அப்படின்னா 10ஆம் வகுப்பு 64ஆம் பக்கத்துல இருக்கு. ஓகே. அடுத்தது 37, ஈரசை சீருக்கு வழங்கப்பெறும் வேறு பெயர் இயற்சீர். ஈரசை சீர்னாலும் இயற்சீர்னாலும் ஒண்ணுதான். இது எங்க இருக்கு அப்படின்னா 9ஆம் வகுப்பு 223ஆம் பக்கத்துல இருக்கு. 38, உயிர்மெய் எழுத்துக்களில் மொழிக்கு முதலில் வராத எழுத்து. மீதி 3 நம்ம சொல்லி பார்த்தாலே தெரியும். இதை நம்ம படிக்கலைன்னா கூட விடை எழுதலாம். இங்க பாருங்க, கால கண்டிப்பா நமக்கு வார்த்தைகள் தொடங்கும், மாலையும் தொடங்கும். இப்ப உங்களுக்கு டவுட் எங்க வந்திருக்கும்னா ஞாவா ராவா அப்படின்றது வந்திருக்கும். ஞா கண்டிப்பா சில அந்த ஞா வரிசை எழுத்துக்கள்ல சில எழுத்துக்கள் நமக்கு முதல் எழுத்தா வரும். பாரதியாரோட பாடல்ல ஞமலி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஞமலினா நாய் அப்படின்னு அர்த்தம். சோ தமிழ்ல முதல் எழுத்தா வரக்கூடாத உயிர்மை எழுத்து இங்க இருக்கிறதுல ர. இன்னும் எழுத்துக்களும் இருக்கு நமக்கு இங்க ர. எங்க இருக்குது அப்படின்னா சின்ன வகுப்புலயே இருக்கும்னு நினைக்கிறேன். 6ஆம் வகுப்புலயே இருக்கு. அதை தாண்டி 11ஆம் வகுப்பு 17ஆம் பக்கத்துல இருக்கு. 6ஆம் வகுப்புலயே இது கண்டிப்பா இருக்கு இந்த லைன். 39வது கேள்வி, உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் என்ற தொடரில் உள்ள வினையற்ற சொற்களை கண்டறிந்து குறிப்பிடுக. உருண்டு தவழ்ந்து நெளிந்து 3மே வினையற்ற சொற்கள் தான். இது எங்க இருக்கும் நமக்கு அப்படின்னா 8ஆம் வகுப்பு 24வது பக்கத்துல இருக்கு. சரி, அடுத்த வினா 39, பல் பழ பழவின் பயங்கெழு கொல்லி. இங்க 2 இடத்துல வல்லினம் வைக்கிற மாதிரி தானா நமக்கு தோணும், ஏன்னா அந்த இக்கும் இப்பும். பட் இங்க நமக்கு பயங்கெழு கொல்லியில வரக்கூடாது. சோ விடை இப் பல் பழ பலவின் அங்க மட்டும்தான் நமக்கு வரணும். இது எங்க நமக்கு இருக்கு அப்படின்னா 10ஆம் வகுப்பு 39ஆம் பக்கத்துல இருக்கு. அடுத்தது 41வது கேள்வி, ஆடுக செங்கீரை எனும் தொடரில் ஆடுக எனும் சொல்லின் இலக்கண குறிப்பு. ரொம்ப எளிமையான கேள்வி. வியங்கோல் வினைமுற்று. எங்க இருக்கு? இதுவும் 10ஆம் வகுப்பு 134வது பக்கத்துல இருக்கு. இன்னும் நமக்கு லோயர் கிளாஸஸ்லயுமே நமக்கு இந்த வியங்கோல் வினைமுற்று நமக்கு இடம்பெற்றிருக்கும். அடுத்தது 42, கூற்று. வினைத்தொகையை நன்னூலார் காலம் கறந்த பெயரச்சம் என கூறியுள்ளார். ஆமா, கரெக்ட். வினைத்தொகையானது 3 காலமும் பொருந்தும்படி அமைந்து வரும். ஆமா, கரெக்ட். அப்ப நமக்கு கூற்று காரணம்
ரெண்டுமே சரி. இது எங்க இருக்கு அப்படின்னா 10ஆம் வகுப்பு 40வது பக்கத்துல இடம்பெற்றிருக்கு. அடுத்தது 43. வலியார் முன் தன்னை நினைக்காதான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. இதுல முரண் சொற்களை கேட்டிருக்காங்க. முரண்னா எதிரான பொருள் இருக்கிறது தான் நம்ம முதன்னு சொல்றோம். அப்படி பார்த்தா நமக்கு விடைய வச்சு பார்த்தாலே தன்னை தன்னின் கிடையாது, செல்லும் வெல்லும் கிடையாது. நினைக்காத முரண் தான். ஆனா இந்த குறள் அது இல்லை இல்லைங்களா? சோ நமக்கு வலியார் மெலியார் அதுதான் நம்மளோட விடை. இந்த குறள் இருக்கும் எங்க இருக்கும் அப்படின்னா 43 கேள்வி இல்லைங்களா? இது 7ஆம் வகுப்பு முதல் பருவம் 48ஆம் பக்கத்துல இருக்கு. அதாவது குறளுக்கான பொருள் இருக்கும். சோ வலியார் மெலியார் என்ற பொருளை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கணும், அது முரண் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். கீழ்காணும் தொடரில் எது இடைச்சொல் தொடர்? எது இடைச்சொல் தொடர் அப்படின்னா விடை மற்றொன்று. அப்ப மத்த 3 என்னன்னு பாருங்க. கேட்ட பாடல் பெயரச்சம், சாலச் சிறந்தது உரிச்சொல் தொடர், காவிரி பாய்ந்தது வினைமுற்று தொடர் இல்லைங்களா? இல்லைன்னா இது ஏழ்வாய் தொடர்னு சொல்லலாம். இப்ப மற்றொன்று இது பாருங்க. இதுல மற்று அப்படின்ற இடைச்சொல் இருக்கு இல்லைங்களா? இது எங்க இருக்கு? நமக்கு இடைச்சொல்லோட கான்செப்ட் நமக்கு 10ஆம் வகுப்பு 64ஆம் பக்கத்துல இருக்கு. அடுத்தது வில்வால் இலக்கண குறிப்பு தருக. டக்குன்னு நம்ம எண்ணுமை போற்றுவோம். ஆனா உண்மை தொகை. ஏன்னா மறைந்து வந்தா நமக்கு உண்மை தொகை. தொகைனாலே தொக்கி வருவது மறைந்து வருவது இல்லையா? வில்லும் வாழும் அப்படின்னு போட்டிருந்தாதான் அது எண்ணுமை. இது எங்க இருக்கு அப்படின்னா 9ஆம் வகுப்பு 132ஆம் பக்கத்துல இருக்கு. கூற்று 1 46. விகார புணர்ச்சியின் வகைகளை 3ஆக பிரிக்கலாம். சரி. ஊருக்கு செல் என்பது 4ஆம் வேற்றுமை தொடர் அன்று. 4ஆம் வேற்றுமை தொடர் தான், அன்று கிடையாது. அப்போ கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. ஏ சரிங்களா? இது எங்க இருக்கு அப்படின்னா 8ஆம் வகுப்பு 131ஆம் பக்கத்துல இருக்கு. 47வது கேள்வி. கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து இக்குறப்பாவில் பயின்று வந்துள்ள அணி யாது? அதாவது இதுல ஓமையை மட்டும் விளக்கி சொல்லியிருக்காங்க பாருங்க. அதாவது தரையில ஓடக்கூடிய தேர் கடல்ல ஓடாது, கடல்ல ஓடக்கூடிய நாவாய் கப்பல் நிலத்துல ஓடாது. அப்படின்றது என்னன்னா அவர்கள் நிலைகள் அவர்களோட திறமைக்கு ஏற்ப அவங்களால அந்தந்த ஃபீல்டுல நம்மளால என்ன பண்ண முடியும், கண்டிப்பா ஜெயிக்க முடியும்ன்றதுதான். சோ உள்ளார்ந்த அர்த்தம் வெளிப்படையா சொல்லாம வெறும் ஓமையை மட்டும் சொல்லியிருக்காங்க. அதனால இது என்ன அப்படின்னா பிரிது மொழிதல் அணி எங்க இருக்கு? 8ஆம் வகுப்பு 209ஆம் பக்கத்துல இது இடம்பெற்று இருக்கு. அடுத்தது 48. பொறுத்துக. வெண்பா செப்பலோசை, ஆசிரியப்பா அகவலோசை, களிப்பா துள்ளலோசை, வஞ்சிப்பா தூங்கலோசை. அப்ப இதன்படி நீங்க பாத்தீங்க அப்படின்னா 48க்கு விடை நமக்கு பி இல்லைங்களா? எங்க இருக்கு இது அப்படின்னா அப்படி டைரக்டாவே இருக்கும். 8th 183ஆம் பக்கத்துல இருக்கு. ஓகே. அடுத்தது 49. உண்டு பிறந்து வளர்ந்த இடந்தனில் இத்தொடரில் பெயரச்சம் எது? வளர்ந்த இடம் அதுதான் நம்மளோட பெயரச்சம். பெயரச்சம் வினையச்சம் இந்த கான்செப்ட் எல்லாமே நமக்கு லோவர் கிளாஸஸ்ல நமக்கு வந்துருது. ஓகே. அடுத்தது 50. மயங்குழி பிழையற்ற தொடர் எது? வீரத்திரை ரை வேற ரை, கூவென்று விண்ணை ரெண்டுமே அந்த தப்பா இருக்கு. அடுத்தது வெட்டி அடிக்குது மின்னல், தாளங்கள் கொட்டி கணக்கிது வானம், ரெண்டு விடையுமே சரிதான். நம்ம எப்படி அவங்க நமக்கு ஆன்சர் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். 51. திருநிலை பெயரச்ச விகுதிகள். தெரிநிலை பெயரச்சம் அப்படின்னா என்னன்னா காலத்தை கரெக்டா காட்டணும், அதுதான் தெரிநிலை பெயரச்சம். குறிப்பு பெயரச்சத்துல காலம் காட்டாது. சரிங்களா? அப்ப இதுல என்ன மாதிரியான விகுதிகள் இடம்பெறும் அப்படின்னா அதாவது அப்படின்னா இப்ப பேசும் பறவை அப்படின்னு எதிர்காலத்தை காட்டும். அதே மாதிரி இறந்த காலத்தை குறிக்கும். சோ செரிநிலை பெயரச்ச விகுதிகள் ஆ மற்றும் 51வது கேள்வி அதோட நமக்கு எங்க இருக்கு அப்படின்னா 9ஆம் வகுப்பு 21ஆம் பக்கத்துல இருக்கு. 52. விற்கொடி இச்சொல்லுக்குரிய புணர்ச்சி கண்டிப்பா திரிஞ்சு வந்திருக்கு இல்லைங்களா? சோ திரிதல் நமக்கு புணர்ச்சி எல்லாம் எங்க இருக்குன்னா 8ஆம் வகுப்புல 139வது பக்கத்துல இருக்கு. அடுத்தது போலி கேட்டிருக்காங்க. 5 இல்ல 5, அப்ப முற்றும் போலிதான். இளைஞ்சி இல்ல இளஞ்சி. நீர்நிலைகள் நம்ம படிச்சிருப்போம் பாருங்க, இளஞ்சி. தமிழ்ல சாம்பர் இல்ல சாம்பல். அப்போ முற்றுப்போலி, இடைப்போலி, கடைப்போலி. ஓகே. முற்றுப்போலி, இடைப்போலி, கடைப்போலி. 53வது கேள்வி 7ஆம் வகுப்பு முதல் பருவம் 69ஆம் பக்கத்துல இருக்கும். விடை தமிழ்
பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எல்லாருமே தமிழ் படிச்சிருப்போம் நம்ம. அடுத்தது பொறுத்துக பார்க்கலாம். புன்புலம், புன்மை புலம். சரிங்களா? பண்புத்தொகை, தாழ்பூந்துரை, தாழும் பூந்துரை, தாழ்கின்ற பூந்துரை, தாழ்ந்த பூந்துரை. அப்போ வினைத்தொகை. சரியா? பாய்வன, பலவின் பால், வினைமுற்று. தடவரை, தட அப்படின்னாலே நீண்டன்னு அர்த்தம். அதனாலதான் நம்ம தடக்கை அப்படின்னா நீண்ட கைன்னு அர்த்தம். அப்ப உரிச்சொல் தொடர். அப்ப அதன்படி பாருங்க, புன்புலம் பண்புத்தொகை தாழ்பூந்துரை. அப்ப 1, ஏக்கு 3, தாழ்பூந்துரை பிக்கு 1. அப்ப அது மாதிரி விடை உங்களுக்கு எங்க இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா பி. ஏ 3, தாழ்பூந்துரை அடுத்தது 4. சோ விடை உங்களுக்கு பி. இது எங்க நமக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 54வது கேள்வி. 54வது கேள்வி 9ஆம் வகுப்புல இருக்கு. 9ஆம் வகுப்பு பக்க எண் 70ல இருக்கு. ஓகே. அடுத்தது 55. மொழிக்கு முதலில் வராத எழுத்துகள். நார்மலாவே இது நமக்கு தெரியணும். மெய் எழுத்துகள் 18. இது எங்க இருக்கு அப்படின்னா 6ஆம் வகுப்பு 58ஆம் பக்கத்துல இருக்கு. பருவம் 58ஆம் பக்கத்துல இருக்கு. அடுத்தது 56. வியங்கோல் வினைமுற்று சொற்கள் அமையுமாறு பாடலடியை பொறுத்துக. ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக, போக்குவது ஏதெனில் வெகுளி போக்குக. ரொம்ப அற்புதமான பாடல் இது. 56 டி. ஆக்குக, போக்குக. இது நமக்கு ஒண்ணுமே தெரியலனாலும் நம்ம அர்த்தம் வச்சே நம்ம போடணும் இல்லைங்களா? தமிழ் இல்லைங்களா? 9ஆம் வகுப்பு 219. அடுத்தது 57. பகாபதம் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும் பகாபதம். 7th 62வது பக்கத்துல இருக்கு. 57. பின்வரும் தொடர்களில் முற்றெச்சம். முற்றெச்சம்னா முடிந்து இருக்கும், அதுக்கப்புறம் வினை, இன்னொரு வினை வந்திருக்கும். அப்ப பாருங்க, வள்ளி படித்தனள் மகிழ்ந்தாள். இதுதான் நம்மளோட விடை. எங்க இருக்குன்னா 8ஆம் வகுப்பு 64ஆம் பக்கத்துல இருக்கு. அடுத்தது முன்னிலை வினை எது? இது நம்ம சரியா புத்தகத்துல சொல்ல முடியாது, நமக்கே இது தெரியும். தன்மை முன்னிலை படற்கை நமக்கு இடம்பெற்றிருக்கும். 5ஆம் வகுப்புல இருந்தே இது நமக்கு இருக்கு. அப்ப முன்னிலைனா முன்னாடி இருக்கவங்க. அப்ப வெறும் முன்னிலைன்னு பாத்தீங்கன்னா நீங்க நீங்கள்னு சொல்லலாம். ஆனா முன்னிலை வினை. அப்போ நீங்கள் சென்றீர்கள். அப்ப அதோட வினை என்னது? சென்றீர்கள். சரிங்களா? அதுதான் அதோட விடை. அடுத்தது 60வது கேள்வி. ஓமையை மட்டும் கூறி, அங்க நம்ம கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் அப்படின்னு ஒண்ணு பார்த்துட்டு பிரிதி மொழிதல் அணின்னு பார்த்தோம் இல்லைங்களா? அதுதான் ஓமையை மட்டும் கூறி, அங்க எப்படி அந்த ஓமையை மட்டும் கூறி அதோட கூற வந்த கருத்தை நம்மளை உணர வச்சாங்க. அதுதான் பிரிதி மொழிதல் அணி. இப்ப அதையே இங்க வினாவா கேட்டிருக்காங்க. இப்ப இது எங்க இடம்பெற்றிருக்குன்னா 8ஆம் வகுப்பு 209ஆம் பக்கத்துல. கண்டிப்பா தமிழ் இந்த முறை எல்லாருமே நல்லா பண்ணிருப்பீங்க. இந்த பேஜ் நம்பர் எல்லாம் கொடுக்கறது உங்களுக்கு யாருக்காவது கைட் பண்றதுக்கு, இல்ல நீங்களே அடுத்த முறை எழுதும் போது எந்த வகுப்புல இருந்து அதிகப்படியான கேள்விகள் கேட்டிருக்காங்க, நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு புரிதல் வரணும்ன்றதுக்காக தான். தேங்க்யூ. கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.